அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் தானே, விவரமே இல்லாமல் வளர்ந்துட்டேங்க இவ்வளோ நாளா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கூரே இல்லாமல் வந்துட்டேன் பாருங்களேன், நானும் இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் விவரமாத்தாங்க இருக்காங்க, என்னை பார்த்தா தான் ஏமாளின்னு எழுதி ஒட்டியிருக்கு போல இருக்கு அப்படின்னு புலம்புவது உண்டு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த வயசுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு அப்போ தெரியலங்கிற ஒரு வேதனையுடைய வெளிப்பாடு தான் அது. அப்படின்னா என்னன்னா, விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இதை பற்றி 7வது அறிவு அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் திரு இறையன்பு அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஒரு ஞானி நடைப்பயிற்சிக்காக ராத்திரி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சாலையோரத்தில் ஒரு பெரிய பங்களா, அது வாசலில் ஒரு கூர்க்கா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கூர்க்காவை பார்த்து இந்த ஞானி கேட்குறாரு, நீ யாருக்குப்பா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த கூர்க்கா சொன்னார், அந்த வீட்டில் இருக்கிற முதலாளியோட பேரை சொல்லி நான் இவருக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஞானியை பார்த்து கேட்குறாரு, அப்படி சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். கூர்க்காவோட இந்த கேள்விக்கு ஞானியால் பதில் சொல்ல முடியல. அதை சமாளிச்சுட்டு அவர் கேட்குறாரு, அப்போ நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறியா அப்படின்னு கூர்க்காவை பார்த்து ஞானி கேட்குறாரு. உடனே அதுக்கு பதில் சொல்கிறார், ஐயோ எனக்கு கூர்க்கா வேலை தாங்க தெரியும், நான் உங்களுக்கு என்னங்க வேலை செய்ய முடியும்னு கேட்டப்போ, இப்போ ஒரு கேள்வி கேட்ட பற்றியா, இந்த மாதிரி எனக்கு நிறைய கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும், எனக்கு அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், அந்த வேலையை நீ எனக்கு செய்கிறியா அப்படிங்கிற தொனியில் அவர் நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியான்னு கேட்குற மாதிரி ஒரு உதாரணத்தை எழுதியிருப்பார். அதே கட்டுரையில் இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிட்டிருப்பார். ஒரு வயசானவரை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு என்னங்க வயசு இருக்கும்? அந்த பெரியவர் சொல்கிறார், எனக்கு 5 வயசு ஆகுது. இந்த பதிலை கேட்டவருக்கு ஆச்சரியமா அதிர்ச்சியமா இருக்கு, என்னங்க உங்களை பார்த்தா 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மாதிரி தெரியுது, 5 வயசுன்னு சொல்கிறீங்களே. அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், கடந்த 5 வருஷமாக தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சொச்ச வயசெல்லாம் விழிப்புணர்வே இல்லாமல் கடந்து வந்துட்டேன், அதனால் அதெல்லாம் வாழ்ந்ததில் அர்த்தமே கிடையாது, அதனால தான் எனக்கு 5 வயசுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இந்த 2 உதாரணமும் கொஞ்சம் உளவியல் ரீதியாக யோசிக்க வைக்குது. நாம் நிறைய விஷயங்களே செய்கிறோங்க, தினம் செக்கு மாதிரி வேலை செய்கிறோம், செக்கு மாடு மாதிரி 24 மணி நேரமும் ஓடுறோம், ஓடியாரோம், சமைக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஃபைல்ஸை பார்க்குறோம், என்னமோ பண்ணுறோம். அதில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ அனுபவங்களையும் கடந்து வரோம். இல்லை, அந்த நாளின் முடிவில் உட்காந்து நான் இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோமானா, நம்ம யோசிச்சு பார்க்குறதில்ல, இயந்திரத்தனமாக போய்கிட்டே இருக்கு. அந்த 24 மணி நேரத்தில் நான் எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு என்னைக்காவது நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துருக்கோமானா அதுவும் கிடையாது. அதை செய்யாமலேயே நம்ம இயந்திரத்தனமாக வாழ்க்கையை ஓட்டுறதுனால தான் நாம் நிறைய நேரங்களில் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவோம், வாழ்க்கையே இப்போதாங்க புரியுது. எல்லாரையும் நம்பிடக்கூடாதுங்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எனக்கு தெரியறதுக்கு. கோவப்பட்டெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் நிறைய கோவப்பட்டேன், என்னால் எதையும் சாதிக்கவே முடியல, கோவத்தால் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்போ காதலோ கோவமோங்க மனசில் இருக்கும்போதே பளிச்சுன்னு சொல்லிடணும். அதை மூடி வச்சு அது யாருக்கும் பிரயோஜனமுமே இல்லை, வச்சுக்கிறவங்களுக்கும் அது பெரிய பாரம், சொல்லாமல் விட்டதுனால அது நமக்கு ஒரு பெரிய பலனாகவும் அமைய போகிறதில்ல அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நோன்னு சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன்னா பாருங்களேன். இல்லை, இது எனக்கு வேண்டாம், முடியாது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு கூட முரண்பட தெரியாமல் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் வர எல்லா மனிதர்களுமே நம்மளோட நிரந்தரமாக கடைசி வரைக்கும் வரவங்க கிடையாதுங்க. எல்லாம் ரயில் ஸ்நேகம் மாதிரி தான், கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போயிடுவாங்க. இருக்கிற நேரத்தை அழகாக அவங்களோட வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதே அவங்க போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிங்கிறதும் காலம் கடந்த ஒரு ஞானமாக தான் நமக்கு தெரியும். நமக்கு மிஞ்சிதாங்க எல்லாமே. அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்னோட உடம்ப கூட பார்த்துக்காம செஞ்சது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ பாருங்க, எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த மாதிரி இன்னும் நிறைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும்.
இது எல்லாமே காலம் கடந்த பாடங்கள், காலம் கடந்த பாடங்கள். அப்ப என்ன அர்த்தம்? இது வாழ்க்கை அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி தெரியலன்னா சொல்லி கொடுத்துருக்கு, அதை விழிப்புணர்வோட நாம எடுத்துக்கல. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, மனசை விட்டு எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதாங்க நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லவங்க நான் நம்பினேன் பார்த்தீங்களா, அதுதாங்க நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்க நல்லவங்க இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லையானா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கோவப்பட்டிருக்க கூடாதுங்கிறத உணர்ந்திருப்பாங்க. ஆனா உணர்ந்து திருப்பி அந்த விழிப்புணர்வால் அதை செய்யாம இருக்காம திருப்பி அதிலேயே தான் அவங்க உழன்றுகிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், பட்டுடுறேங்க சட்டுன்னு. அப்ப நமக்கு விழிப்புணர்வு இல்லை. கோவப்பட்டா நடக்காது எதுவும் தெரிஞ்சும் நம்ம திருப்பி அதையே செய்யறோம்னா அப்ப நாம கடைசியில புலம்புறத மட்டும்தானே நமக்கு மிச்சமாகும். அப்ப அதுதான் விழிப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷத்தையும், அந்த புஸ்தகத்துல அவர் அந்த கட்டுரையில் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், ஒரு நிமிஷத்தையும் நாம கொஞ்சம் விழிப்புணர்வோட வாழணும், கவனத்தோட வாழணும். ஒரு சாலையை நாம கடக்கும் பொழுது அந்த சாலை மீது மட்டும்தானே கவனம் வைக்கணும். அப்போ வீட்டில் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கா, துணி காஞ்சிக்கிட்டு இருக்கான்னோ மற்ற எந்தாவது விஷயத்தையோ நம்ம நினைச்சோம்னா சாலையில கவனம் போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த மாதிரி தான் சாலையை கடக்கும் போது நமக்கு என்ன விழிப்புணர்வு அவசியமோ, இப்போ நிறைய பேர் அதை கூட ஒழுங்கா கடக்கிறதே கிடையாது. நிறைய பேர் சாலையைத்தான் இப்போ விழிப்புணர்வே இல்லாம கடக்குறாங்க, அது வேற. ஆனா விழிப்புணர்வு சாலையை கடப்பதற்கு எந்த அளவிற்கு தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தையும் நாம வாழணும். அப்படி வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த வயசுக்குரிய ஒரு முதிர்ச்சி, அந்தந்த வயசுக்குரிய ஒரு அனுபவம் நமக்கு அப்பப்போ கிடைக்கும். கடைசி காலத்துல உட்காந்து புலம்பவே வேண்டாம். அதனால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வயசு என்ன, நீங்க எத்தனை வருஷமா விழிப்புணர்வோட வாழறீங்க. அதாவது வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடத்தை புரிஞ்சு இனிமே அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலோட, அல்லது இனிமே இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நீங்க எத்தனை வருஷமா வாழறீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா விழிப்புணர்வோடு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான வயது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற உண்மையான வயதை விட விழிப்புணர்வோடு வாழ்கிற வயது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுக்காரங்க அப்படின்னு வேணா ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். விழிப்புணர்வோடு வாழ்வது அப்படிங்கிறது பயத்தோடையோ பதட்டத்தோடையோ வாழறது கிடையாது. அந்த நொடியை நாம் கடக்கும்போது கவனம் முழுசா அந்த நொடியில மட்டும் இருந்தாலே போதும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.